வெல்கம் டு கிச்சன் அமர்கலம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொய்யாப்பழ அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் கொய்யாப்பழம், ஒரு 10 பேரிச்சம்பழம், ஒரு 10-15 பாதாம், ஊற வச்ச பாதாம், கோதுமை மாவு. கொய்யாப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் ஒன்றா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பேனில் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகட்டும், அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஒரு 50 கிராம் கோதுமை மாவு அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க. தேவைப்படும் போதெல்லாம் நம்ம எண்ணெய் வச்சுக்கோங்க, இல்லை நெய் வேணுங்கிறவங்க நெய் வச்சுக்கோங்க. நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வேணுங்கும்போது ஊற்றி அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. பொறுமை இருந்தால் தான் நம்ம அல்வா செய்ய முடியும். ஏன்னா இது ரொம்ப நேரம் நமக்கு டைம் எடுக்கும் அல்வா ரெடி ஆகிறதுக்கு. நல்லா கிளறுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. அது இப்போ நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க, இனிப்புக்கு தேவையான அளவு. அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு வெல்லம் நாட்டு சர்க்கரை கரைஞ்சனையும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கலக்குங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கட்டி தட்ட போது கட்டி இல்லாமல் அப்படியே கிளறுங்க. கட்டி தட்டிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ வாசனைக்கு ஏலக்காய் தூள் நுணுக்கி போட்டுக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் ஷைனிங் ஆகிட்டே வருது நம்மளோட கொய்யாப்பழ அல்வா. கிளறணுங்க. நெய்யை ஊற்றி ஊற்றி கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு அல்வா பதம் கிடைக்கும். கையை விடாமல் கிளறணும். அல்வாவில் ரொம்ப முக்கியமே பொறுமையாக கையை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. எவ்வளோ குவான்டிட்டி இருந்தது இப்போ பாருங்கள், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. உங்களுக்கு இன்னும் சுண்ட 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 கம்மியாக தான் வரும் உங்களுக்கு குவான்டிட்டி. நெய் ஊற்றிக்கோங்க. வேணுங்கும்போது நெய் ஊற்றி அப்படியே கிளறுங்க. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க. நீங்கள் அப்படியே பெரட்டி போடும்போது பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம ஊற வச்சுருக்க பாதாமை தோல் எடுத்துகிட்டு அரைச்சி இதில் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு கிளறிட்டே இருங்க. கை எடுக்காமல் கிளறுங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு கிளறிட்டே இருக்கணும். ஆரம்பத்துலேயே நம்ம பாதாம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் கடைசியாக சேர்க்குறேன் பாதாம். நல்லா கிளறுங்க. திரும்பவும் நமக்கு அதே மாதிரியே அந்த கண்ணாடி பதம் அந்த மாதிரி வரணும். நெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கிளறிட்டே இருங்க. இந்த பதத்துலலாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறது. எண்ணெய் பிரியுங்க. இந்த மாதிரி பிரியும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எண்ணெய் நெய் இதை நீங்கள் வடித்து எடுத்துடலாம். ஒரு கரண்டி வச்சு அதை எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே மேலே தெளிக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துட்டே இருக்குது. பெரட்டி போடும்போது பாருங்கள், ஒரு மாதிரி பிறுபிறுன்னு வருது பார்த்திங்களா? அந்த மாதிரி வரணுங்க. அப்படி வந்ததுன்னா அது சரியான கன்சிஸ்டன்சி நமக்கு அல்வாக்கு. பாருங்கள், அழகாக அப்படியே எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வருது. நல்லா கிளறுங்க. அப்படியே அழகாக பெரட்டி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கங்க. பிறுபிறுன்னு இருக்குது இல்லைங்களா? சரியான பதங்க. இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாங்க. நம்மளோட கொய்யாப்பழ அல்வா ரெடி. நல்லா சூடாக சர்வ் பண்ணியாச்சு. நல்ல டேஸ்டியான கொய்யாப்பழ பேரிச்சம்பழ அல்வா ரெடிங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.